வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜயகாந்த திடீர்னு முதல்வர் சந்திச்சிருக்காரு. சென்னையில தேமுதிக தலைவர் விஜயகாந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு உடல்நலம் விசாரிச்சிருக்காரு. அதிமுக கூட்டணியில தொகுதிகளை பங்கீடு செய்வதில் இழுபறி நீடிப்பதா தகவல்கள் வெளிவரும் நிலையில விஜயகாந்த முதல்வர் சந்திச்சிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. அதிமுக அவங்களோட கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. துப்பாக்கி கேட்கும் சகோதரிகள். பொள்ளாச்சி சம்பவம் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிலையில தங்களை தற்காத்துக் கொள்ள துப்பாக்கி லைசென்ஸ் கேட்டு கோவையைச் சேர்ந்த சகோதரிகள் தமிழீழம் ஓவியா இவங்க 2 பேரும் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. ஆண்களை பார்த்தாலே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால எங்களை நாங்கள் தான் காப்பாற்றிக்கணும், நாங்கள் தான் பாதுகாத்துக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக கலெக்டர் ஆஃபீஸ்கில் கன்னோட லைசன்ஸ்க்காக கேட்டு வந்திருக்கோம். யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சவங்கள ஒருத்தங்களை பார்த்தா கூட இவங்க அடுத்த திருநாவுக்கரசரோ, இவங்க அடுத்த சதீஷோ, இல்லை இவங்க அடுத்த சபரிதாசனோன்னு பயமாக இருக்குது எங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நாங்கள் தான் எங்களை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் நினச்சி இங்கே வந்திருக்கோம். தலை இல்ல தள்ளிவிட்ட திமுக. மதுரையில அழகிரிய தாண்டி யாரும் கால் வைக்க முடியுமான்னு கேட்ட திமுக காரங்க இப்போ இருக்கிற இடமே தெரியல. பக்கத்துல இருக்கிற திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர்லையும் சத்தத்தையே காணோம். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஸ்டாலினும் மதுரைய மார்க்சிஸ்டுக்கு தாரவாத்துட்டாரு. ராமநாதபுரத்தை முஸ்லீம் லீக் கட்சிக்கு கொடுத்துட்டாரு. மிச்சம் இருக்கிற 4 தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாரு. ஸ்டாலினுக்கு தெற்கே வாஸ்து சரியில்லைன்னு யாராச்சும் சொல்லியிருப்பாங்களோ, இல்ல அதிமுகவோட முட்டி மோத வலுவில்லைன்னு தெற்கு பக்கம் திசை வச்சு படுக்கலையோன்னு திமுக தொண்டர்களும் முணுமுணுக்கிறாங்களாம். நானும் காவலாளிதான். மோடி பிரச்சாரம். நான் பிரதமரானா நாட்டு மக்களுடைய பணத்தை பாதுகாக்கும் காவலாளியா இருப்பேன்னு 2014 லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துல மோடி வாக்குறுதி அளிச்சிருந்தாரு. அது பெரும் வரவேற்பை பெற்றது. அதே பாணியில நானும் காவலாளிதான்ற ஸ்லோகனோட லோக்சபா தேர்தல் பிரச்சார வீடியோவை பிரதமர் மோடி ட்விட்டர்ல வெளியிட்டிருக்காரு. நாட்டுக்கு சேவையாற்ற உங்கள் காவலாளி உறுதியோடு நிற்கிறேன். நான் தனியாள் இல்லை. ஊழலுக்கு எதிராக போராடும், நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கும் ஒவ்வொருவரும் காவலாளிதான்னு மோடி சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல வரும் பாடல்ல தூய்மை இந்தியா திட்டம், முத்ரா, இலவச கேஸ் இணைப்பு போன்ற மத்திய அரசின் முக்கிய திட்டங்கள் பற்றி விளக்கப்பட்டிருக்குது. மார்ச் 31 நானும் காவலாளிதான்ற நிகழ்ச்சியில பங்கேற்க வீடியோவுல மக்களுக்கு மோடி அழைப்பு விடுத்திருக்காரு. டீ கடைக்காரருக்கு பத்மஸ்ரீ விருது. 2019 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் 112 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. நடிகர் மோகன்லால், பங்காரு அடிகளார், பிரபுதேவா உள்ளிட்ட 56 பேருக்கு முதல் கட்டமா மார்ச் 11 விருதுகள் வழங்கப்பட்டது. சனிக்கிழமை 2ஆம் கட்டமா பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. சுய உதவிக்குழுக்கள் மூலம் பெண்கள் மேம்பாட்டுக்கு உழைத்த மதுரை சின்னப்பிள்ளை, பரதநாட்டிய கலைஞர் நர்த்தகி நடராஜன், கிரிக்கெட் வீரர் கௌதம் காம்பீர், கால்பந்தணி கேப்டன் சுனில் ஷெத்ரி உள்ளிட்ட பலருக்கு பத்மஸ்ரீ விருதுகளை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வழங்கினாரு. விஞ்ஞானி நம்பி நாராயணன், மலையேற்ற வீராங்கனை பச்சேந்திரி பால் உள்ளிட்டோருக்கு பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டது. ஒடிசாவில் குடிசை பகுதி குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் நடத்தி வரும் டீ கடைக்காரர் பிரகாஷ் ராவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டாரு. ஜிஎஸ்டிக்கு விருது மன்மோகனே வழங்கியிருக்காரு. சேஞ்ச் மேக்கர் ஆஃப் இயர் அவார்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டது. ஜிஎஸ்டி வரியை வெற்றிகரமா அமல்படுத்தி சமூகத்துல மாற்றத்தை உருவாக்கியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. கவுன்சில் தலைவரான மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியிடம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் விருது வழங்கினாரு. ஜிஎஸ்டி வரியால மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு காங்கிரஸ் தலைவர் ராகுலும் மன்மோகன் சிங்கும் மத்திய அரசை விமர்சிச்சு வந்தாங்க. அதே ஜிஎஸ்டிக்காக ஜெட்லிக்கு மன்மோகன் விருது வழங்கியதை சுட்டிக்காட்டி ராகுல் என்ன சொல்ல போறாருன்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஜிஎஸ்டியை நாங்க எதிர்க்கல, அவசரகதியில அமல்படுத்தியதை தான் குறை சொல்றோன்னு இது பற்றி காங்கிரஸ் மூத்த தலைவர் சொல்லியிருக்காரு. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட் April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.